எனக்கு ஒண்ணு சொன்ன பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மீன் பேரே தெரியும். நான் வந்து கல்யாணம் அதுக்கு முன்னால இந்த மீன் பேர்லாம் எதுவுமே தெரியாது. மீனே தெரியாதா? மீன் பேர் தெரியாதா? மீன் பேர் தெரியாது, பல வகையான மீன் பேர்லாம் தெரியாது. ஒருவேளை உங்க ஊர்ல இருக்கும்போது மீனே தெரியாது நினைச்சேன். இந்த பாட்டில வந்து போட்டு பிடிக்கணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு. என்னடா நான் வீடியோலாம் பார்ப்பேன், நிறைய பேர் பாட்டில போட்டு பிடிக்கிறாங்களே போட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது பக்கத்தில் தூண்டில் போட்டு போட்டாங்க. நான் ஒரு டவுட்ல தான் போனேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து 1 மணி நேரம் ஆப்பிடல. டக்குன்னு மாறிச்சு மீன். 8 மடவை மீன், அதுல 2 பெருசு. அதுக்கு என்னென்ன ஆசை இருக்குது, அப்பாவுக்கு என்ன ஆசை பத்தியா? என்ன ஒரு பீஸ் வைப்பா? என்ன இது மண்டி எடுத்தனால எனக்கு பீஸ் இல்லையா? மீன் பிடிச்சாலுக்கே பீஸ் இல்லையா? இது என்ன கணக்கு இது? இதுல என்ன ஒரு விஷயம்னா, தூண்ல பிடிக்கும்ல மீன், அப்போ வந்து தூண்ல மீன் மாறிச்சு, மீன் துள்ளும், வாய் அரைச்சிட்டு கீழே வந்துடும், இல்லை கைட்டிட்டு தப்பிச்சு போயிடும். என்ன நிறைய விஷயத்துல ஒரு சில மீன் வராது கைக்கு, அது தண்ணியோட போயிடும். ஆனா நம்ம பாட்டில போடுற பிடிக்கிற பாரு, அதுக்கு தப்பிச்சதே வழி கிடையாது. போச்சு பாத்ரூம், அந்த பாட்டில வந்து அந்த மீன் சாப்பிட போச்சுன்னா அதால திரும்ப முடியல, அப்படியேதான் கிடக்கும். அதனால தைரியமா அந்த மீனை எடுத்து வந்து நம்ம பையில போடலாம். முட்டைலாம் பிராய்லர் கோழி முட்டை, பிராய்லர் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க சில பேர். எனக்கு அப்படி இல்லை, நினைச்சா கோழியும் இருக்கு, நாட்டுக்கோழியும். நினைச்சா மீனவரம் நான் இருக்கேன். மீனவரா? சொல்ல அண்ணன் பாத்தீங்கன்னா காலையில வந்து வீட்டுல கிடையாது, அவர் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போதே அவர் பிடிச்ச மீன் வாழ்ந்துட்டாரு, கிழிச்ச மீன். வந்ததும் அது வாழ்ந்தது சும்மா இல்லாம மறுபடியும் வந்து இந்த பாட்டில் தூண்டு இல்லாம அவன் தெரியாததெல்லாம் அதை எடுத்துட்டு போயிட்டு மரவ மீன் பிடிச்சிட்டு வந்தாரு. இதே தாங்க வேலை, மீனை பிடிக்கிறதுனோ, மீன் ஆயிரத்தனோ, மீன் குழம்பு வைக்கிறதுனோ, மீனை சாப்பிட்றதுனோ. நான் மட்டும் மீன் சாப்பிட மாட்டேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், நம்ம டப்பா பாட்டில வெட்டி உள்ள மைதா மாவை போட்டு தூக்கி போட்டு மீன் பிடிப்பாங்க. மடவை மீன்லாம் வந்து உள்ள போயிடுச்சுன்னா திரும்பி வராது. நம்ம ஊர்ல வந்து ஏரிலாம் வத்தி போச்சு, பால் செட் கிடையாது. நம்ம ஊர்ல வந்து ஏரிலாம் வத்தி போச்சு, மீன் கிடையாது. அதுக்கு முன்னாடி அடிக்கடி அதுக்குதான் இப்ப வந்து பேக் வாட்டர், அதாவது கைவேலி சொல்லுவாங்க, பக்கிங்காம் கால்வாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடலுக்கு போய் சேர உப்பு தண்ணி இங்க இருக்கு, நம்ம ஊர்லயே இருக்கு. அந்த கைவேலிக்கு போயிட்டு அந்த பாட்டில துண்டி எடுத்து போயிட்டு மைதா மாவை போட்டு இன்னைக்கு மீனை பிடிப்புமா கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினைச்சுதான் போனேன். பாருங்க ஒண்ணு எவ்வளவு பெருசு பாருங்க, மண்டை பாருங்க, மடவை அப்படியே பீஸ் பத்துங்களா, அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு ஜிலேபிக்கு பதில் மடவை மீன் இல்ல நல்லா சொல்லுவாங்க. இப்ப பாருங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஒரு மீனும் 1/2 கிலோக்கு மேல இருக்கும். சின்ன மீன் ஆப்பிச்சு அது தனியா எடுத்து வச்சுட்டோம், அப்புறமா சாப்பிடலாம், அப்புறமா குழம்பு செஞ்சு சொல்லிட்டு. மொத்தத்துல கடல் மீன் குழம்பு, கைவேலி மீன் வறுவல், அதுவும் கடல் தான் கணக்கு வரும். சரியா? ஆமா, அதுவும் கடல் உப்பு தண்ணி. அதாவது கடல்ல வந்து பாத்தீங்கன்னா அலை அதிகமா வரும்போது தண்ணி மேல ஏறும், தண்ணி கம்மியாகும், இது மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஓகே, கிழிச்ச மீன், இந்த கவலை மீன்லாம் பத்தி அது மீன் வந்து முறைச்சிக்கும், மீன் வந்து சீக்கிரமா குறையாது. சாப்பாடு போதுமா உனக்கு? இதுதாங்க ஹைலைட். எனக்கு வந்து நீங்க மண்டை சாப்பிட மாட்டீங்க, நான் மண்டை எடுத்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மடவை. அதாவது மடவைக்கு வந்து இந்த இது இருக்கும், குண்டிக்கானுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மீனுக்கும் இதுதான் சூப்பரா இருக்கும், அந்த சின்னதா உள்ள இருந்து எடுப்பாங்க. அந்த மடவை மீன் மட்டும் தான் இந்த இருக்கும்.
குண்டிக்கா மண்டிக்கா ஆமா குண்டிக்கான்னுவாங்க. எதையும் விடுறது இல்ல, மண்டையா விடுறது இல்ல, குண்டிக்கா விடுறது இல்ல. என்ன ஒரு பீஸ் வைப்பா? சரி சரி என்ன இது சரி. மண்டி எடுத்தனால எனக்கு பீஸ் இல்லையா? மீன் பிடிச்சாலுக்கே பீஸ் இல்லையா? இது என்ன கணக்கு இது? கிழிச்ச மீன். இந்த பாட்டில வந்து போட்டு பிடிக்கணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு. என்னடா நான் வீடியோலாம் பார்ப்பேன், நிறைய பேர் பாட்டில போட்டு பிடிக்கிறாங்களே எப்படிட்டான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது பக்கத்துல தூண்டில் போட்டு போட்டாங்க. நான் ஒரு டவுட்ல தான் போனேன். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு மீன் ஆப்பிடல. டக்கு டக்கு டக்குன்னு மாறிச்சு மீன். 8 மடவை மீன், அதுல 2 பெருசு. அதுக்கு என்னென்ன ஆசை இருக்குது, அப்பாவுக்கு என்ன ஆசை பத்தியா? மடவை மீன் தானேப்பா. மடவை மீன் வருவார். இந்த சுகர் காட்டாங்க அந்த பேர் என்ன, அந்த மீன் பேர் என்ன? கவலை மீன், மத்தி மீன், கவலை மீன் எல்லாம் இதுல எல்லாம் ஒரே கேட்டகரி தான். மத்தி கவலை. கவலை மீன் மரகமா தான் இருக்குது. கிளிச்சில வந்து பெறால் இருக்காது. கவலை மீன் கொஞ்சம் பொடியா இருக்கும்ல. அது பெருசா இருக்கும். வேற இருக்குமா? சூப்பரா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா. அப்பா வந்து குழம்பு வச்சது நீ வத்தியா? சூப்பரா இருக்கு. மீன் நான் பிடிச்சேன், அதை மீன் சொல்லுங்க. சும்மா வார்த்ததுலேயே போயிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டு உட்காந்து மீன் பிடிச்சி வந்தேன் நானு. இருந்தாலும்ப்பா, நீ வாங்கிட்டு வந்த மீனை விட நீ பிடிச்ச மீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாப்பா, மீனோட சூப்பரா இருக்கு. மீன் வரல வந்து நல்லா இருக்குன்னா உங்க அம்மா சொல்லுங்க, வறுத்தா இருக்கும் அம்மா. இல்ல மீன் பீஸ் போட்டாங்க துண்டு துண்டா, சும்மா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, தூண்ல பிடிக்கும்ல மீன். அப்போ வந்து தூண்ல மீன் மாறிச்சு, மீன் துள்ளும், வாய் அறுத்துட்டு கீழே வந்துடும், இல்லை கைட்டிட்டு தப்பிச்சு போயிடும். என்ன நிறைய விஷயத்துல ஒரு சில மீன் வராது கைக்கு, அது தனியோட போயிடும். ஆனா நம்ம பாட்டில போடுற பிடிக்கிறோம் பாரு, அதுக்கு தப்பிச்சதே வழி கிடையாது. போச்சு பாத்ரூம், அந்த பாட்டில வந்து அந்த மீன் சாப்பிட போச்சுன்னா அதெல்லாம் திரும்ப முடியல, அப்படியே கிடக்கும். அதனால தைரியமா அந்த மீன் எடுத்து வந்து நம்ம பையில போடலாம். அதனால தப்பிக்கிறது ஒரு வழியே கிடையாது அவருக்கு. ₹50 செலவு பண்ணேன் 1 கிலோ மைதா மாவு. ₹200 மேல மீன் வந்துச்சு. நம்மளோட அவங்க ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. யாரு? அவங்க பாரு, எங்க அம்மா கொஞ்சமா தான் சாப்பாடு போட்டுது. விக்கி 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 கொஞ்சமா சாப்பாடு போட்டான். நமக்கு அதிகமா போடும். ஏன்னா நம்ம 2 பேரும் குழந்தைங்க, திருப்பி நம்ம போட்டுக்க மாட்டோம். நம்ம 2 பேரும் இருந்தீங்களா? அவங்க 2 பேரும் குழந்தைங்களா?
எனக்கு உண்மையா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மீன் பேரே தெரியும். நான் வந்து கல்யாணம் அதுக்கு முன்னால எனக்கு மீன் பேர்லாம் எதுவுமே தெரியாது. மீனே தெரியாதா? மீன் பேர் தெரியாதா? மீன் பேர் தெரியாது, பல வகையான மீன் பேர்லாம் தெரியாது. ஒருவேளை உங்க ஊர்ல இருக்கும்போது மீனே தெரியாதுன்னு நினைச்சேன். மீன் தெரியும், ஏதோ வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் சாப்பிடுவாங்க. இவர் கட்டினதுக்கு அப்புறம் தான் வாரத்துல 5 நாளும் மீன். ஏதோ சொல்லுவாங்களா, இவரை கட்டின பிறகு எதையும் வாங்கியே தர மாட்டாருன்னு. அது மாதிரியே நல்லா சாப்பிட்டு இவர் கட்டின பிறகு தான் மீனே தெரியுமா அப்படியே சொல்லுவாங்க. இவரை கட்டின பிறகு தான் மீனா சாப்பிடும் கெத்தா சொல்லணும். ஐயோ ஐயோ. மீன் நல்லதா கெட்டதா சொல்லு. நல்லது, மீன் நல்லதுதான். குழம்பு மீன் நல்லது, அதுவும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. உடனே பிடிச்சி உடனே ஆஞ்சி உடனே குழம்பு வச்சா நல்லதுதான். மீன் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுமா? வறுத்து சாப்பிடுறது வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. சாப்பாடு எனக்கு சாப்பாடு போதும். நான் மீனே வயிறு ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசும்பால் கிடைக்குது, கவர்பால்லாம் குடிக்கிறது இல்லை, பசும்பால் தான். ஃப்ரெஷ் மீன் கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் கிடைக்காது நாட்டு முட்டை கிடைக்குது. சில பேர் கிடைக்காது நாட்டு முட்டைன்ற பேர்ல கலர் பண்ணி முட்டை வைப்பாங்க. ஆனால் எங்களுக்கு பாருங்க ஒரிஜினல் நாட்டு முட்டை. நாட்டுக்கோழி கிடைக்குதுன்னு சொல்லாத, நாட்டுக்கோழி நம்ம வளர்க்குறோம். அதனால கிடைக்குது, நாங்கள் ரொம்ப லக்கி. நம்மளே 4 பேர் கொடுக்குறோம் முட்டை. அது தெரியுமா? அதுதான் 10 இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது, இயற்கையான இதெல்லாம். சில பேர் நாட்டு முட்டைக்காக வந்து எவ்வளோ இருந்தாலும் கிடைக்காது. மீன் பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சு மீன் தான் சாப்பிடுவாங்க. முட்டைனா பிராய்லர் கோழி முட்டை, பிராய்லர் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க சில பேர். எனக்கு அப்படி இல்லை, நினைச்சா கோழியும் இருக்கு, நாட்டுக்கோழியும். நினைச்சா மீனவரம் நான் இருக்கேன். மீனவரா சொல்ல. முள்ளே இல்லை, நடுவு முள்ளு தான் இருக்குல்ல, நல்லா இருக்கு. அப்பா பிடிச்ச மீன் தானே? ஒரே மீன் தான், ஒரே முள்ளு தான், ஒரே முள்ளு தான் இருக்கும் மடம் மீன்ல. வீடியோ எடுத்துக்கலாம் மீன் பிடிச்சத. நான் ஒரு ஆள் போய் எடுக்க முடியாது. எடுக்கலையா அப்போ? அருமையான நைட் டின்னர் முடிச்சாச்சு. நாங்கள் பாருங்க அளவா சாப்பிட்டுருப்போம், நிறைய சாப்பிடல, எல்லாரும் கொஞ்சம் 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 சாப்பிட்டுருக்கோம். மதியம் நிறைய சாப்பிடலாம், நைட் இல்லையா, அதான் கம்மி தான் சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பராக சந்திக்கலாம், அடுத்த சந்திக்கலாம். பாய்.